கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். The Lord has taken away your punishment. He has turned back your enemy. Israel King, the Lord is among you. No longer will you fear any harm. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். ஆமென். இன்றைய தியான வசனம் கர்த்தருடைய அன்பையும் கருணையும் வெளிப்படுத்துவதோடு அவர் உங்கள் நடுவில் இருப்பதால் எந்த தீங்கும் உங்களுக்கு நேரிடாது என்ற உறுதியும் அளிக்கிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். ஆக்கினைகள் என்பது தண்டனைகள், குற்றங்கள், பாவத்தால் வந்த சாபம், துயரங்கள் என்பவற்றை குறிக்கிறது. இஸ்ரவேலர் தங்கள் அக்கிரமத்தினால் தண்டனையை சந்தித்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை மீட்டு அந்த தண்டனைகளை அகற்றுகிறார் என்று உறுதி கொடுக்கிறார். கிறிஸ்துவினால் நம்முடைய பாவமும் தண்டனையும் அகற்றப்பட்டு நாம் சுதந்திரமாகி உள்ளோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை ரோமர் 8:1 வாசிக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை. உன் சத்துருக்களை விலக்கினார் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இஸ்ரவேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய சத்துரு பாபிலோன் போன்ற ஜாதிகளாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியில் பாவம், சாத்தான், மரணம் என்பவையே உண்மையான சத்துருக்கள். தேவன் தம்முடைய ஜனங்களின் விரோதிகளை விலக்கி பாதுகாப்பை அளிப்பார் என்று வாக்குறுதி அளிக்கிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 16:33 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். தேவன் தம்முடைய ஜனங்களின் நடுவே ராஜாவாக இருப்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். வேதத்தில் யாத்திராகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தேவனுடைய உபதேசம் நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்பதே. கிறிஸ்து இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதே இம்மானுவேல் என்ற வாக்குறுதி. அவர் அரசனாக ராஜாதி ராஜாவாக இருக்கும் பொழுது பாவமோ தோல்வியோ இல்லை. அதனால்தான் சங்கீதக்காரன் கூறுகிறார், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது.
அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று. தேவன் நம் நடுவில் இருப்பதால் அவர் நமக்கு பாதுகாப்பை அளிக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். தேவன் ஜனங்களுக்கு நிரந்தர அமைதி, பாதுகாப்பு, நலன் அளிப்பார். இங்கு தீங்கு என்பது உடல் சார்ந்த தீங்கு மட்டுமல்ல, ஆன்மீக அழிவையும் குறிக்கிறது. தேவன் நம் நடுவில் இருக்கும் பொழுது எவராலும் தீங்கு செய்ய முடியாது. அதனால்தான் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று பவுலடிகளார் மிக உறுதியாக கேட்பதை ரோமர் 8:31 வாசிக்கிறோம். சத்துருக்களை விலக்குகிற தேவன் எப்பொழுதும் நமக்காக இருக்கிறார். இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு இரட்சிப்பும் ஆனவர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா 12:2 வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய பாவத்தையும் சத்துருவையும் அகற்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் அளிக்கிறார். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று உறுதி அளித்திருப்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஆக்கினைகள் அகற்றப்பட்டன. கிறிஸ்துவின் சிலுவை நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை நீக்கிவிட்டது. சத்துருக்கள் விலக்கப்பட்டனர். பாவம், சாத்தான், மரணம் ஆகியவை கிறிஸ்துவின் இரத்தத்தால் தோற்கடிக்கப்பட்டன. கர்த்தர் நம் நடுவிலே. தேவனுடைய சந்நிதி நமக்கு பலனாக உள்ளது. இனி தீங்கு இல்லை. தேவன் நம்மை காப்பதால் எந்த தீங்கும் நிலையானது அல்ல. சுருக்கமாக சொல்வதானால், கர்த்தர் நம்முடைய கடந்த கால தண்டனையை அகற்றுகிறார், தற்போதைய சத்துருக்களை விலக்குகிறார், எப்போதும் நம்முடைய நடுவிலே இருக்கிறார், எதிர்காலத்தில் நம்மை பாதுகாத்து நித்திய நன்மையை தருவார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு மீட்பு, பாதுகாப்பு, தேவனின் சந்நிதி, நித்திய அமைதி ஆகிய 4 வாக்குறுதிகளையும் அளிக்கிறது. இதுவே விசுவாசிகளுக்கான பூரண வாக்குறுதி. இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் பாதம் அமர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையை அகற்றிவிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை துன்புறுத்தும் சத்துருக்களை விலக்கி எங்கள் நடுவிலே ராஜாவாக வாசம் பண்ணும் உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இனி எங்கள் வாழ்க்கையில் எந்த தீங்கும் அண்டி விடாமல் காக்கும் உம்முடைய வல்லமைக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.